Yes, good morning to everyone. So இதில் algebra அதோட questions நம்ம வந்து discuss பண்ண போகிறோம். So first question, which of the following is not a groupoid? இந்த ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. n, plus, z, plus, n, dot, n, minus. Okay. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு குரூபாய்டு அப்படின்னா என்னங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ் நத்திங் பை இட் சாட்டிஸ்ஃபை தி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா குரூபாய்டு நம்ம சொல்லலாம். ரைட். இப்போ நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு n, ப்ளஸ் எடுத்துக்கலாமா? ஸோ n, ப்ளஸில் இருந்து ஏதாவது 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு நம்ம க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? அண்டர் தி அடிஷன். ஸோ a plus b belongs to n. நம்ம 2 எலமெண்ட் அதில் எடுத்துக்கணும். வரக்கூடிய ஆன்சரும் அந்த எண்ணுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் சாட்டிஸ்ஃபை தி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ரைட். இப்போது a ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்க போகிறோம், b ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்க போகிறோம். ஆட் பண்ணால் 5 இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு n. அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. செகண்ட், z, plus is nothing but set of all integers. ஸோ a வந்து 2ன்னு எடுத்துக்க போகிறேன், b வந்து -3 எடுத்துக்க போகிறேன். ஸோ அண்டர் தி ஆப்ரேஷன் ப்ளஸ். ஸோ a plus b equal to 2 - 3. ஓகே, -1 is the belongs to z. அப்போ இதுவும் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நம்ம தேர்ட் வந்து n, டாட் எடுக்க போகிறோம். ஸோ n, டாட் இஸ் நத்திங் பட் அண்டர் தி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். ஸோ a வந்து 3 எடுத்துக்க போகிறேன், b வந்து 4ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ a டாட் b ஈக்குவல் டு 3 × 4. ஸோ ஆன்சர் இஸ் 12 இஸ் பிலாங்ஸ் டு n. ஓகே, நம்ம 3 செக் பண்ணிவிட்டோம். 3மே எப்படி இருக்குது? குரூப்பாய்டாக இருக்குது. ஃபைனலாக நம்ம செக் பண்ணக்கூடியது n, மைனஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்லேருந்து a ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்க போகிறேன், b ஈக்குவல் டு 4ன்னு நான் எடுத்துக்க போகிறேன். ரைட். ஸோ இங்கே ஆப்ரேஷன் என்னது? சப்ராக்ஷன். அப்போ a மைனஸ் b ஈக்குவல் டு 3 - 4. ஸோ ஈக்குவல் டு -1. -1 belongs to n இல்லை does not belongs to n? ஸோ does not belongs to n. ஸோ அதனால் இதோட ஆன்சர் என்னது? n, மைனஸ். ஸோ n, மைனஸ். ஸோ n, minus does not satisfy the closure property. Therefore, this is not a groupoid. So answer D is the correct answer. ரைட். சப்போஸ் வந்து எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனல் செகண்டில் டக்குன்னு வந்து என்ன பண்ணிக்கலாம்? கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டேபிள் போட்டு பார்த்துக்கணும். அண்டர் தி அடிஷனில் இது வந்து குரூப்பாய்டாக இருக்குமா, இது வந்து குரூப்பாக இருக்குமா, இது மோனாய்டாக இருக்குமா, இது அபிலியனாக இருக்குமாங்கிறது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து செகண்ட் கொஷின் போயிடலாம். Right. So second question, which of the following is not a monoid? ஸோ இதில் வந்து எது மோனாய்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் z, plus, r, plus, q, dot and n, plusன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இதில் வந்து எது வந்து மோனாய்டாக இருக்காது? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மோனாய்டுக்கான டெஃபினிஷன்ஸ் நமக்கு என்னங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ எப்போ நம்ம மோனாய்டு சொல்லணும் அப்படின்னா it satisfy the closure property
associative and identity. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இந்த க்ளோசர் அசோசியேட்டிவ் அப்படிலாம் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஐடென்டிட்டி மட்டும் நம்ம செக் பண்ணினா போதும். ஸோ இசட் கமா ப்ளஸில் ஐடென்டிட்டி என்னது 0, அதுக்குள்ளே இருக்கா, இருக்குது, ரைட். ஆர் கமா ப்ளஸ் ஆல்ரெடி இது குரூப்பு தான், நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, இதுலேயும் 0 வந்து இருக்குது, ரைட். q கமா டாட் 0 இஸ் ஆல்சோ ரேஷன் நம்பர் தான், அப்போ இதுலேயும் 0 வந்து இருக்குது. ஃபைனலாக பார்க்கக்கூடியது என்னது n கமா ப்ளஸ். ஸோ n கமா ப்ளஸில் 0 இருக்கா, என்னங்கிற நேச்சுரல் நம்பரில் 0 கிடையாது, அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் இல்லை, அப்போ ஆன்சர் டி தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரைட்டா. ஸோ ஆன்சர் இஸ் டி.